வணக்கம் நண்பர்களே! இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இப்போ சோகமான ஒரு செய்தி என்னன்னா, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்த 5 T20 கொண்ட இந்த தொடர்ல 5வது T20லயும் இந்திய அணி இப்ப தோல்வி அடைஞ்சு, இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு சோகமான செய்திய குடுத்துருக்காங்க. இப்ப 4க்கு 0ன்னு இங்கிலாந்து அணி இந்தியாவ ஒயிட் வாஷ் செய்ததோடு மட்டும் இல்லாம, T20 தரவரிசையில இப்ப இந்திய அணி அந்த நம்பர் 1 இடத்தையும் பறிகொடுத்து இழந்துட்டு போயிட்டாங்க. எதனால இந்த அளவுக்கு இப்படி இந்தியா மாறுனாங்க? பிளஸ் எதனால இந்த தோல்வி எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்த்துரலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே! இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்த 5 T20 கொண்ட தொடர்ல பார்த்தீங்கன்னா, இந்திய அணி இப்போ மோசமான ஒரு தோல்வி அடைஞ்சு, இப்ப சீரிஸ 4க்கு 0ன்னு ஒயிட் வாஷ் ஆயிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சின்னு சொல்லியாகணும். நேத்து நடந்த இந்த T20 மேட்ச்ல முதல்ல டாஸ் வின் பண்ண இந்தியா நாங்க முதல்ல பேட் பண்றோம் அப்படி டிசிஷன் எடுத்தாங்க. பவுல் பண்றோம் அப்படி டிசிஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச இங்கிலாந்து ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, பிலிப் சார்லோட விக்கெட்டை உயர்லவே எடுத்தாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு வேற மாரி ஃபார்ம் அவுட்ல இருந்த பட்லர் ஃபார்முக்கு வந்தாரு. ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க நம்ம பவுலர்ன்னு சொல்லி ஆகணுங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமான ஆட்டத்தை நேத்து பட்லர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடிச்சாருன்னு சொல்லி ஆகணும். அதோட சேர்ந்து ஹாரி புரூக்கும் பார்த்தீங்கன்னா, என் பங்குக்கு நானும் 2 சாத்துறேன்ட்டு அவரும் வெறித்தனமா ஆடுத்தாரு. அவர் வெறும் 3 ரன்ல இருக்கும்போதே சிவம் துபே ஒரு கேட்ச விட்டாரு. அந்த கேட்ச் ட்ராப்பை பயன்படுத்தி ஹாரி புரூக்ஸ் வெறித்தனமான ஆட்டம். 2 பேரும் சேர்ந்து ஒரு அட்டகாசமான ஒரு பார்ட்னர்ஷிப். என்ன ஒரு பார்ட்னர்ஷிப் மாசா இருந்தது இந்த பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போதே. 233 ரன் பார்ட்னர்ஷிப் 2வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் வேர்ல்ட் ரெக்கார்ட் வேற பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 20 ஓவருக்கு 257ங்கிற ரன்னை போஸ்ட் பண்ணாங்க. ஓகே 258 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பிச்ச நம்ம இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் சில சர்க்கிள் இருந்தது. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் கொஞ்ச நேரத்துல விக்கெட் இழந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன் நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். பிளஸ் திலக் வர்மா நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இருந்தாலும் சில பேட்டர்கள் சொற்ப ரன்ல விக்கெட்டை இழந்ததாலும் இந்தியா 201 ரன் அடிக்க முடிஞ்சது. 56 ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சு இப்போ சீரீஸை 4க்கு 0ன்னு ஒயிட் வாஷ் ஆகியிருக்கும். இதுதான் நேத்து நடந்தது டோட்டலா பார்த்தீங்கன்னா. இதுல என்ன ஒரு ரீசன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த பிட்ச்ல 257ங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதாங்க. நம்ம பவுலர்கள் நேத்து வாரி வழங்கியிருக்காங்கன்னு சொல்லியாகணும். 257 ரன் அடிக்கக்கூடிய பிட்ச் இது கிடையவே கிடையாது. 200 ரன் பிளஸ் 210 ரன் அடிக்கக்கூடிய பிட்ச் தான். அந்த ஒரு பிட்ச்ல நம்ம பசங்க எக்ஸ்ட்ராவா ரன் இருந்தாங்கப்பா அப்படின்னு வாரி வழங்கியிருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா, பட்லர்லாம் ஃபார்ம்லயே இல்ல. அந்த மனுஷன் ரொம்ப நாளாச்சு கிரிக்கெட்டுக்குள்ள ஃபார்ம்ல அந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம உருவாக்கி விட்டு, அவரு நேத்து ருத்ர தாண்டவம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ருத்ர தாண்டவம் ஆடி 133 ரன் அடிக்கிறாப்புல. ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம பவுலர்கள் தான் காரணம். ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எப்படி அந்த கண்டிஷன்ல இந்த மாரி இங்கிலாந்து கண்டிஷன்ல எப்படி அந்த பேஸையும், பவுன்ஸையும் கரெக்ட்டா பவுன் பண்றாங்களோ, அதே மாரி நம்ம பவுலர்கள் சரியா பண்ணாதனால தான் நேத்து நல்லா பவுலர்கள் வாங்குனாங்க. பேட்டர்கள் என்ன தப்பு பண்றாங்க? ஏன் விக்கெட் லூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம எதனால தோல்வி அடைகிறோம்? இந்த சீரிஸ் ஃபுல்லா நம்ம தோல்வி அடைஞ்ச காரணம் என்ன தெரியுமா? இங்கிலாந்து கண்டிஷன்ல பால் நல்லா பவுன்ஸ் பயங்கரமாவும் நல்லா குத்தி நல்லா பயங்கரமா ஃபாஸ்டா வரும். நல்லா பவுன்ஸ் ஆகும். வேகமாவும் வரும். அந்த மாரி கண்டிஷன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வர்ற பால எதிரடி அடிக்கக்கூடாது. அங்கருந்து இப்படி ஒரு பால் வருதுன்னா, ஆப்போசிட்ல வேகம் மட்டார்னு அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. T20 மாடர்ன் டே கிரிக்கெட்ல இப்போ இருக்க கண்டிஷன்ல அந்த கண்டிஷன் ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? எதிரடி அடிச்சா நம்ம விக்கெட்ட லூஸ் பண்றோம்ப்பா. நம்ம எதிரடி அடிக்கவே கூடாது. எதிரடி அடிக்காம எப்படி இந்த பால வர்ற வேகத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீடையும் பார்த்தீங்கன்னா வர்ற வேகத்த அப்படி திருப்பி விட்டா போதும். அவைங்க போடுற அந்த ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நம்ம பால அழகா எங்கேயாவது கேப்ப பார்த்து ரொட்டேட் பண்ணி விட்டா, அழகா 4 ரன் கிடைக்க போகுது. அழகா 6 ரன் கிடைக்க போகுது. அத விட்டுட்டு வர்ற வேகத்துல நான் திருப்பி அடிப்பேன்னு அடிக்கிறது, பால் எட்ஜ் ஆகி அங்கேயே கேட்ச் ஆகுறது. இதுதான் நம்ம பேட்டர்கள் இந்த சீரியஸ் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்ப நம்ம பேட்டர்களால ரன்ஸ் அடிக்க முடியல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் இந்த சீரிஸ் ஃபுல்லா ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அதுவே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த மோசமான ஒரு பேட்டிங் ஃபார்ம்னா இதுதான். இந்த தவறு தான் இந்த கண்டிஷன்ல இந்திய அணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவர் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் அயர்லாந்து கூட ஒயிட் வாஷ், இப்போ இங்கிலாந்து கூட ஒயிட் வாஷ், இப்போ அடுத்தது ஜிம்பாப்வே கூட போறாங்க. அங்க ஒரு 3 T20 விளையாட போறாங்க. அங்கேயும் போய் ஏதாவது நடக்குமா என்னன்னு தெரியல. அங்கேயும் நல்லா பார்த்தீங்கன்னா இங்க ஜிம்பாப்வே நார்மலாவே சின்ன சின்ன டீமுக்குலாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு தெரியல.
பெரிய பெரிய டீம்னு வந்துட்டா வேற லெவல்ல விளையாடுவாங்க. ஆஸ்திரேலியாலாம் உங்களுக்கு தெரியும். ஆஸ்திரேலியா மாரி, இலங்கை மாரி அணி கூடலாம் எப்படி அவங்க பயங்கரமா விளையாண்டுருக்காங்க. ரீசென்ட் டேஸ்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. மேட்சஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பயங்கரமா பூஸ்ட் ஆவாங்க. அவங்கள்ட்ட நல்ல ஒரு அந்த போராடுற குணம் இருக்கு. அந்த ஜிம்பாப்வே பொறுத்தவரைக்கும். கடைசி வரைக்கும் மேட்சை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட அணிக்கு எதிரா நம்ம வந்து அங்க போய் விளையாட போறோம். 3 T20 விளையாட போறோம். அந்த 3 T20யாவது நம்ம இந்திய அணி மறுபடியும் ஒரு கம்பேக் வெற்றிங்கிறது பெற்று, மறுபடியும் நம்ம வந்து உலக சாம்பியன் அணியா மறுபடியும் அந்த நம்பர் 1 இடத்தலாம் பிடிப்பாங்களா? இப்ப வேற ஐசிசி ரேங்க் வேற நம்ம வந்து இழந்திருக்கிறோம். தொடர் தோல்வியால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்பர் 1 இடம் நம்மகிட்ட இருந்து பறி போய் பிளஸ் அது வந்து இங்கிலாந்து கைவசம் போயிருச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய அடின்னே சொல்லுவேன். நெறைய பாடங்கள் இந்த 2 சீரிஸ்லருந்து இந்தியா கம்பல்சரி கத்துக்கிட்டே ஆகணும். இந்த இதுலருந்து எவ்வளோ பாடங்கள் கத்துக்கிட்டோ, இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப இந்த இந்திய அணிக்கு பெரிய பெரிய இது ஒரு பயங்கரமா ஒரு பாடம்ன்னு சொல்லி ஆகணும் இந்திய அணிய பொறுத்தவரைக்கும். இதுக்கப்புறமா வர சீரிஸ்ல இதுல பண்ணுன தப்பெல்லாம் திருத்தி சரியா பண்ணோம் அப்படின்னா தான் இந்திய அணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கம்பேக் ஒரு இந்தியாவா மாறும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. இந்த இடத்துல உங்களோட கருத்த பதிவு பண்ணுங்க. இந்தியா என்ன விஷயங்கள் மாற்றும்? இந்தியா இந்த தொடர் இந்த சீரிஸ் ஒயிட் வாஷ்ல இருந்து என்னென்ன தப்புகள் பண்ணாங்க? என்னென்ன விஷயத்த மாத்துனா வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்திய அணி வேர்ல்டு சாம்பியன் அணியா மாறும். வேற லெவல் இருந்த இந்திய அணி மறுபடியும் கம்பேக் வரணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் அதையும் குடுத்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.